வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு முனைவர் ராமசையோன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஸ்ஐஆர் விவகாரம், எஸ்ஐஆர் அதன் மீது அதுக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு பொலிட்டிக்கலி போனாலும் கூட இப்போது எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு போராட்டம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது 18ஆம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து தொடங்குகிறதுன்னு அறிவிப்பு. பணி புறக்கணிப்புங்கிறத தாண்டி அவங்க பல காரணங்களை பட்டியலிடுறாங்க. ரெவ்யூ மீட்டிங்னுட்டு மிட் நைட் வரைக்கும் போகிறது, மேல் அதிகாரிகள் ஒரு நாளைக்கு 500 ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணுங்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பணிச்சுமையை தாண்டி கூடுதலாக ஆட்களையும் கொடுக்கல, ட்ரைனிங்கும் கொடுக்கலன்னு பல காரணங்களை பட்டியலிடுறாங்க. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ப்ராசஸ் இப்போ டெம்பரரியான ஹால்ட்டை நோக்கி போகிறதா, எப்படி பார்க்குறீங்க? இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு, இது பீகாரில் ஆரம்பித்தாங்க தேர்தல் கமிஷன். என்ன காரணம்னா, அங்கே உள்ள ஜனதாதள், ஐக்கிய ஜனதாதளம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு அந்த அளவுக்கு நல்ல பேர் இல்லைங்கிற காரணத்தினால அங்கே வெற்றி பெறுவது எளிதல்ல என்பதால் எப்பயுமே உங்களுக்கு ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அவங்களுடைய ஏஜென்சிஸை அரசியல் காரணங்களுக்கு பயன்படுத்துவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2014 ஒன்றிய அரசில் பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு கடந்த 11 ஆண்டுகளாக மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ, அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இப்போ தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்துகிறாங்க. இதில் ஒன்றே இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் தே ஆர் ரிப்போர்ட்டிங் டு யூனியன் கவர்மெண்ட்டுங்கிற இடம் வருது. எலெக்ஷன் கமிஷன் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அன் அட்டானமஸ் பாடி. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னாட்சி அமைப்பு. அதில் முன்னாடி அதனுடைய தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதியரசருக்கு இருந்ததை சட்டத்தை மாற்றி இவங்க பிரதமரே நியமிக்கக்கூடிய அளவில் வந்த பிறகு அதில் உள்ள பிரதமர் அதன் பிறகு தான் அந்த ஒன்றிய அரசினுடைய தலையீடும் ஆளுங்கட்சியினுடைய தலையீடும் அதில் அதிகமாகி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இருக்கிறார். இன்றைக்கு அவர் என்ன இப்போ உதவி பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக சுமார் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதே அளவுக்கு வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. அது எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கட்சிகள் எதுக்குது அப்படின்னு சொன்னால், சேர்க்கக்கூடாதவர்களை சேர்த்தலும் நீக்கக்கூடாதவர்களை நீக்கிறது. இதுதான் எஸ்ஐஆரோட இன்டைரக்ட் ஒர்க்கு. இம்ப்ராப்பர் அடிஷன் அண்ட் இம்ப்ராப்பர் டெலிஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா, குறிப்பாக இன்றைக்கி ஒரு தொகுதியை எடுத்து அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தளத்துக்கு யார் ஓட்டு போட மாட்டாங்கங்கிற ஒரு குறிப்பை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு குறிப்பாக அதில் மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிவைத்து அவர்கள் வாக்கு நமக்கு விழாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நீக்கிறது. அதுபோல் வெளி மாநிலங்களிலிருந்து குடியேறி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை சேர்க்கிறது. இதுதான் நீக்கக்கூடாதவர்களை நீக்குதல், சேர்க்கக்கூடாதவர்களை சேர்த்தல். இந்த ப்ராசஸ் மூலமா 30% தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய வல்லமை அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதற்கு இருக்கிறதா சொல்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள். அதாவது தே கேன் டில்ட் தி ரிசல்ட், 30% ரிசல்ட்டை டில்ட்டு பண்ணலாம். அதுதான் பீகாரில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ கேட்டிங்கன்னா, நிதிஷ்குமார் அப்படி ஆண்டார், இப்படி ஆண்டார், அவருடைய திட்டங்களுக்கு மக்களுக்கு வரவேற்பு இருந்தது, பலமான கூட்டணி, சரியான வேட்பாளர் தேர்வுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பீகார் தேர்தல் களத்தில் பார்க்கக்குள்ள 2 கூட்டணிகளுமே ஒரு சரியான ஒரு போட்டியில் தான், நேரடிக்கு நெக் டு நெக் கண்டஸ்டில் தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணிக்கு கூடிய கூட்டங்கள் அதிகம், மக்கள் ஆதரவு இருந்தது. மக்கள் ஆதரவு இருந்தாலும் அந்த மக்கள் ஆதரவை தோற்கக்கூடிய வல்லமை எஸ்ஐஆருக்கு இருந்தது. அதனால் இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு, முடிவுக்கு பிறகு எஸ்ஐஆர் இப்போ 12 மாநிலங்களில் அமல்படுத்துகிறாங்க. அதாவது 9 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசம். அதில்
மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்கள் ஒரு யூனியன் டெரிட்டரி தேர்தலை சந்திக்க போகிற நேரத்தில் அமல்படுத்துகிறாங்க. இதில் வந்து எல்லாரும் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் மொத்தம் 68,000 சொச்சம் வாக்குச்சாவடிகள் இருக்குது. அந்த 68,000 சொச்சம் வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய பணி என்னவென்றால், நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை அந்த வாக்காளர் பட்டியலை சீராய்வு பண்ணி சேர்க்க வேண்டியவர்களை அவங்களுக்கு விண்ணப்பங்களை கொடுத்து, அந்த எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கீட்டு படிவத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்கணும். இதில் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃபுல் டைம் தேர்தல் கமிஷனுடைய முழு நேர வேலையாட்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் ஆசிரியர்கள், சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள். இவங்களுடைய ரெகுலர் டியூட்டி காலையில் 10லேருந்து 5, 4 இல்லை 5 அவங்கவுங்க துறைக்கு ஏற்ப மாறுபடுது. 5 மணிக்கு மேலே இவங்க களத்துக்கு வந்து ஒரு 8 மணி வரை ஒரு 3 மணி நேரம் மக்களை சந்தித்தால் கூட ஒரு எனுமரேஷன் ஃபார்ம் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு 10லிருந்து 15 நிமிடங்கள் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு மேக்சிமம் அவங்களால வந்து ஒரு 18லேருந்து 22 ஃபார்ம் தான் ஃபில்அப் பண்ண முடியும். 22 வாக்காளர்களை சந்திக்கும். அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாக்காளர் ஒரு தடவை பார்க்கும்போது இல்லை என்றால் 3 தடவை அவரை பார்த்து அசர்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வாக்காளரை ஒரு தடவை பார்க்கக்குள்ளே அவர் இருக்கிறதா வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 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 நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட அவரால் 20 வாக்காளர்களை அதிகபட்சம் சந்திக்கிறாருன்னு வச்சிங்கன்னா 30 நாட்களில் அவரால் 600 வாக்காளரை தான் சந்திக்கணும். இது பருவமழை காலம், மழை பெய்யுது, பண்டிகை காலம், அது மட்டுமல்ல ஐப்பசி கார்த்திகை திருமண காலம். நீங்கள் போய் சந்திக்கக்கூடிய வாக்காளர் மாலை நேரங்களில் வீட்டில் இருப்பாராங்கிறது நிச்சயம் இல்லை. கடத்தருக்கு போயிருக்கலாம், திருமணத்துக்கு சென்றிருக்கலாம், கோயிலுக்கு சென்றிருக்கலாம், சினிமாவுக்கு போயிருக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். அந்த சூழலில் ஒரு நாளைக்கு 20 வாக்காளரை சந்தித்தா அவரால் ஒரு வாக்குச்சாவடி அலுவலர் பிஓஓவால் ஒரு மாதத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 600 பேரை தான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ ஒவ்வொரு பூத்தும் 1000லேருந்து 1200 வாக்காளர்களை கொண்ட பூத்தில் 600 வாக்காளர்களை தான் ஒரு 50%, 40 to 50% தான் பார்க்க முடியுங்கிற சூழலில் இதனால தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற கட்சிகள்லாம் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் அந்த வாக்காளர் சீராய்வு என்பது தேவையில்லை என்று சொல்லவில்லை. இந்த தீவிர வாக்காளர் சீராய்வு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அந்த ஸ்பெஷல் ரிவிஷன் தேவை. இன்டென்சிவ்னு ஒரு வார்த்தை போடுறாங்க பாருங்கள். தீவிரங்கிறது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுங்கிறது ஒரு ப்ராசஸ் சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது எந்த லெவலுக்கு வந்துடுச்சுன்னா, தினந்தோறும் தேர்தல் கமிஷன்லேருந்து எவ்வளோ ஃபார்ம் கொடுத்தீங்க, எவ்வளோ ஃபில்அப் பண்ணீங்க, எவ்வளோ வாங்கினீங்கன்னு அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை நெருக்கக்குள்ள நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நாளை ஒரு நாள் வேலை நிறுத்தம் அறிவித்து எங்களுக்கு வந்து ஆய்வு கூட்டங்கள்லாம் நடந்தால் 12-1 மணி ஆகுது, ஒரு நாளைக்கு நிறையா வாக்காளர்களை சந்திக்க சொல்கிறாங்க, இட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள்னு சொல்கிறாங்க. அதனால தான் போராட்டங்கள் வெடிக்குது. இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்ஐஆருக்கு நீங்கள் போகலன்னா உங்கள் மீது குற்ற வழக்கு தொடரப்படும், உங்கள் மீது வேலை எடுக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கேரளாவில் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் பணிச்சுமை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதையெல்லாம் உத்தேசித்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் உச்ச நீதிமன்றத்திலே இந்த எஸ்ஐஆர் என்பது தேர்தல் விதிகளுக்கு புறம்பாக இருக்கிறது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950-51 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது, இருக்கக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் விதிகளுக்கு புறம்பாக இருக்கிறதுன்னு வழக்கு போட்டது. வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் 14 நாட்களுக்குள் தேர்தல் கமிஷனை பதில் கொடுக்க சொல்லி, அதுவரை எஸ்ஐஆர் பணிகள் தொடரலாம், அதற்கு தடையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மழை அதிகமாக பெஞ்சிகிட்ருக்கு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் கடுமையான மழையாக இருக்குது. இந்த சூழலில் வந்து எஸ்ஐஆருங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எஸ்ஐஆரை கொள்கை ரீதியாக எதிர்த்தாலும் அரசியல் ரீதியாக ஒரு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டிருக்கேன் என்பதற்காக அரசு ஊழியர்களையும் முடுக்கி விட்டிருக்கிறார். ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து இன்றைக்கி 68,000 சொச்சம் பூத்துகளிலும் BLA 2 என்று சொல்லக்கூடிய
வாக்குச்சாவடி முகவர்கள், அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களில் திமுக தான் தமிழ்நாட்டில் எல்லா பூத்துக்கும் BLA 2 போட்டிருக்கு. இன்றைக்கு அந்த BLA 2லாம் பம்பரமாக சுழன்று மக்களுக்கு அந்த கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்து அதை BLOட்ட கொடுக்குறாங்க. தேர்தல் கமிஷனும் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஒரு BLA 2 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய BLA 2 ஒரு நாளைக்கு 50 விண்ணப்பங்களை BLOட்ட கொடுத்து சரிபார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் இது எந்த அளவுக்கு இது சக்ஸஸ் ஆகுங்கிறத நம்ம டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லார் கையிலையும் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த விண்ணப்பங்களை முறையாக பூர்த்தி செய்து வாங்குவது தான் சிக்கல். இன்னொன்று தமிழ்நாட்டில் நம்ம ஏன் எதுக்குறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 12,93,755 வட மாநிலத்தவர் தொழிலாளர்களாக பதிவு செஞ்சுருக்காங்க. இது பதிவு செய்யப்பட்ட கணக்கு. பதிவு செய்யப்படாத கணக்கு 50 லட்சம். இந்த 12 லட்சங்கிறது 4%, 4.8%, பதிவு செய்யப்படாதது 50 லட்சங்கிறது 8%, மொத்தம் 12.8% மக்கள் இவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 7 லட்சம், காஞ்சிபுரத்தில் 7 லட்சம், கோயம்புத்தூரில் 7 லட்சம், சென்னை திருவள்ளூரில் 5 லட்சம், நாமக்கல் ஈரோட்டில் 4 லட்சம் வட மாநிலங்கள், கிட்டத்தட்ட ஒரு 62 லட்சம் வட மாநிலத்தவர் இங்கே பணியாற்றக்கூடிய நிலையில் பெரும்பாலும் அந்த 62 வட மாநிலத்தவரில் 50 லட்சத்துக்கு குறையாதவர்கள் பீகாரில் இருக்காங்க. பீகாரில் அவங்கெல்லாம் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த நவம்பரில் ஓட்டு போட்டுட்டு இங்கே அவங்கள சேர்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 13 ஆவணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 13 பீகார் SIRல 11 ஆவணம், 12வது ஆவணமாக ஆதாரம் எடுத்துக்கணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி எடுத்திருக்காங்க. 13வது ஆவணமாக அந்த வாக்காளர் பீகாரினுடைய வாக்காளர் பட்டியலில் எடுத்துக்கலாம், அதில் அவங்க அப்பா அம்மா பேர் இருந்தால் இங்கே சேர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் முறைகேடு அதிகமாக இருக்க போகிறது. சேர்க்கக்கூடாதவர்களை சேர்க்கும் வாய்ப்புகள் இருக்குது. இம்ப்ராப்பர் அடிஷன் வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த 50 + 12 62 லட்சம் வட மாநிலத்தவர்களை வாக்காளர்களாக SIR மூலம் சேர்த்தால் நிச்சயமாக தேர்தல் முடிவுகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் எல்லா கட்சியும் எதிர்க்குது. SIRஐ ஏன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தலை பொறுத்தவரையும் 4 சட்டங்கள் தான் தேர்தலில் வாக்காளர் சேர்த்தல், வாக்காளர் நீக்குதலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, கான்டக்ட் ஆஃப் எலக்டார்ஸ் ரூல்ஸ் 1961, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார்ஸ் ரூல் 1960. இது 4 தான். இந்த 4லையுமே ஒரு வாக்காளர் சேர்க்கறது எப்படி, நீக்கிறது எப்படி, அவங்க ஒரு வாக்காளர்னால் அவர் என்னவாக இருக்கணும், அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 18 வயது பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும், ஹீ மஸ்ட் ஆர்டினர்லி ரிசைட் இன் தி அசம்பிளி செக்மெண்ட்டோ பார்லிமெண்ட்ரி செக்மெண்ட்டோ வேர் ஹீ சீக்ஸ் டு ஆட் ஆஸ் அன் எலக்டார்னு இருக்குது. இதெல்லாம் இந்த விதிகளை எல்லாம் மீறி இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை நாம் எதிர்க்கிறோம். இது என்ன காரணம்னா, பீகார் எலெக்ஷனுக்கு முன்பு யார் ஆள வேண்டும் என்று வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள். SIR வந்த பிறகு யார் வாக்களிக்க வேண்டும் என்று ஆள்பவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைமை வந்ததுனால தான் நம்ம SIRஐ எதிர்க்கிறோம். நிச்சயமாக. இப்போ இதில் நீங்கள் ஒர்க் பண்ண போகலைன்னா உங்கள் மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது அது எதன் அடிப்படையில்? ஏன்னா அவங்க முழு நேரமாக தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. இருக்கக்கூடிய ஸ்டேட் மிஷினரியை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற இடம் வரும்போது எதன் அடிப்படையில் அவர்களின் மீது குற்றம் சாட்டப்பட வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது அவங்களுக்கு இதுவும் ஒரு டியூட்டி வேலை தான். டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி என்று சொல்லக்கூடிய, அதாவது கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் இருப்பது, அதில் கொண்டு வர்றதற்கு ஒழுங்கினம் 7A 7B சார்ஜஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் ஃபுல் டைம் வேலை இது இல்லை என்றாலும் அவங்களுக்கு ஒரு அரசு ஊழியருக்கு வேலை கொடுக்கும் பொழுதோ, இந்த வேலைக்காக நீங்கள் நியமிக்கப்படுகிறீர்கள், இந்த வேலை மட்டுமல்லாமல் அரசு சொல்லக்கூடிய சட்டபூர்வமான பிற வேலைகளையும் செய்ய வேண்டும்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. அதில் தான் அந்த டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டிங்கிறது வர இடத்துல தான் நமக்கு இந்த மிஸ்கான்டக்டில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உண்டு.
பட் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுமே எதிர்த்தாங்கன்னா எத்தனை பேர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறது சாத்தியக்கூறு இல்லை. 2001 அம்மையார் செய்ததை போல ஆமாம், அப்படி எதுவும் நீங்கள் எஸ்மா போனால் எஸ்மா மேசிவ் ஸ்கேலில் போகிற மாதிரி போகுமாங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய சூழலாக இருக்குது. மிக நிச்சயமாக இந்த இடத்துல அங்கே போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அவர்கள் மீதான தொழிலாளர் நல சட்டங்கள் அவங்களுடைய குரல் என்னன்னு கேட்பதற்கு என்ன கிரிவன்சஸ் ரிட்ரஸல் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. அது எதுவுமே இல்லாமல் ஏன் இவ்வளவு அவசரம்? என்ன உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் போட்ட வழக்கு வரும்போது ஒய் ஆர் யூ ஸோ அப்பேரண்ட், ஏன் இப்படி எதற்கு எடுத்தாலும் நீங்கள் பயப்படுறீங்க, அப்ரஹென்சிவ் அப்படிங்கிற வார்த்தையை ஜஸ்டிஸ் சூரியகாந்த் கேட்கும்போது கபில் சிபில் கேட்டார் ஒய் ஆர் யூ ஸோ ஹர்ரிங்கிறது தான் எங்கள் கொஷின் அப்படின்னாரு. அதே கேள்வியை நம்ம வைப்போம். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, என்னவா போகுதுங்கிறது நம்ம பொறுத்துறது பார்ப்போம். இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.